இனியவே இன்று நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். கோடை காலம் தொடங்கியாச்சு அப்படின்னாலே சருமத்தில் நிறைய பிரச்சனைகளை நம்ம பார்க்கலாம். அதிகப்படியான வியர்வை இருக்கிறதுனாலையும் உடல் வெப்பம் அதிகரிக்கிறதுனாலையும் நிறைய சருமத்தில் பிரச்சனைகள் உண்டாகும். முக்கியமாக வேர்க்கூறு, வேனல் கட்டிகள், ஸோ அதிகமாக வேர்க்கிறதுனால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சம்மரில் வரக்கூடிய ஸ்கின் டிசீஸை எப்படி சரி செய்கிறது, இதற்கான வீட்டு குறிப்புகள்லாம் என்ன, அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். வேர்க்கூறு இது ரொம்ப காமனாக அதிகமாக வேர்க்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கும். அதுவும் குழந்தைகளுக்கு இது நம்ம அதிகமாக பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய தோல் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்வெட் கிளான்ஸ், அந்த வேர்வையை சுரக்கக்கூடிய அந்த சுரப்பிகள், ஸோ இது வெளிவரக்கூடிய பாதையில் ஏதாவது ஒரு அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வேர்க்கூறு வரலாம். ஸோ அந்த அடைப்பு மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே இன்ஃபெக்ஷனும் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த வேர்க்கூறோட தீவிரம் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதிகப்படியான ஒரு அரிப்பு இருக்கும். சில பேருக்கு அது அரிக்கிறதுனால அந்த இடம் எல்லாமே செவந்து போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ நிறைய தலையில், அதே மாதிரி முகப்பகுதிகளில், கழுத்து பகுதியில், முதுகு பகுதிகள் எல்லாம் நிறைய நம்ம இந்த வேர்க்கூறுகளை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வேர்க்கூறு வரும் பொழுது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, மெயினாக நம்மளுடைய உடலில் எதனால் வியர்வை உண்டாகுது. ஸோ உடம்போட வெப்பநிலை அதிகரிக்குது. அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட்லேயும் வெப்பநிலை அதிகரிக்குது. ஸோ இது ரெண்டையும் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்காக உடம்புல இருந்து தண்ணீரை வெளியேற்றுச்சு அப்படின்னா நம்மளுடைய இந்த உடலோட வெப்பநிலையை நம்மளால் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம உடல்லேருந்து வியர்வையே வெளியேறுது. ஸோ நம்ம உடம்போட வெப்பநிலையை நம்ம ஒரு நார்மலான ரேஞ்சுக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு உடலில் அதிகப்படியான வியர்வை வெளியேற வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ உடம்போட வெப்பநிலையை நார்மலாக வச்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வழக்கப்படுத்திக்கிறது. ஈவன் சின்ன குழந்தைகளாக இருந்தாலுமே கூட நல்லெண்ணெயை லைட்டாக நீங்கள் காய்ச்சி உச்சந்தலையில் தேய்ச்சிட்டு உடம்பு ஃபுல்லாக நீங்கள் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வித விதப்பான வெந்நீரில் குளிக்க வைக்கலாம். ஏன்னா அந்த நல்லெண்ணெயில் இருக்கக்கூடிய வைட்டமின் இ நம்மளுடைய ஸ்கின்னை ரொம்ப ஹைட்ரேட்டடாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கும். ஸோ உடல் வெப்பநிலையும் குறைக்கும், நம்மளுடைய ஸ்கின்னும் ஆரோக்கியமாக இருக்கும், இன்ஃபெக்ஷன்ஸும் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகாமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வழக்கப்படுத்திக்கிறது நல்லது. ரெண்டாவது, உணவுப் பொருட்களில் அதிக ஹீட்டை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய நீராகாரம், இளநீர், அதே மாதிரி வெட்டிவேர் சேர்ந்த தண்ணீர், பானகம், இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமாக அதிகமான அளவுக்கு தண்ணீர் நம்ம எடுத்துக்கணும். ஸோ எந்த அளவுக்கு வியர்வை வெளியேறுதோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணீர் எடுத்துக்கிட்டே இருக்கிறது நல்லது. முக்கியமாக அந்த தண்ணீரில் நீங்கள் வெட்டிவேர் போட்ட தண்ணீரோ இல்லை வெந்தயம் போட்ட தண்ணீரோ ஜீரகம் போட்ட தண்ணீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உடலுக்கு கூடுதலான பலன்களை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம உடலோட வெப்பநிலையை நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு வியர்க்கூறுனால அதிகமாக அரிப்பு உண்டாகுது, ஸோ அது அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நுங்கு. ஸோ அந்த நுங்கு நமக்கு கோடை காலத்தில் நிறைய கிடைக்கும். அந்த நுங்கோட தண்ணீர் இல்லை அந்த நல்லா நுங்கு வாங்கிட்டு அதை நல்லா மிக்சியில் நீங்கள் அரைச்சிட்டு அதை நல்லா உடம்பு முழுவதும் பூசி ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் நலுங்கு மாவு தேய்ச்சி குளிக்க வைக்கிறது. இதை ரெகுலராக ஒரு வாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே இந்த வேர்க்கூறு நல்லாவே சரியாயிடும். உடம்பும் நல்லா ஹீட் நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் பப்பாளி, ஸோ அந்த பப்பாளியை நல்லா அரைச்சிட்டு உடம்பு முழுவதுமாக நீங்கள் பூசிட்டு அதே மாதிரி ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் குளிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா கற்றாழை, இந்த கற்றாழையை நீங்கள் அதனுடைய இந்த நுங்கு பகுதி மட்டும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட மோர் நல்லா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை மோர் இல்லை தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடம்பு முழுவதுமாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லா விர்ஜின் கோகனட் ஆயில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சேர்த்து நல்லா அப்ளை பண்ணும் பொழுது உங்களுடைய அந்த ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா அந்த மோர் அப்படிங்கிறது அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே குறைக்கக்கூடியது, ஒரு அசிடிக் நேச்சர் இருக்கிறதுனால. ஸோ கற்றாழை நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்மளுடைய அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸையும் குறைக்கக்கூடியது. ஸோ இது நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி சந்தனம். ஸோ சந்தனம் கிடைச்சிது அப்படின்னா ரொம்பவே நல்லது. அந்த சந்தனம் நீங்கள் அந்த கட்டையாக வாங்கிட்டு வர்றது. ஸோ நிறைய காதி கிராஃப்ட் இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் சின்ன சின்ன கட்டைகள் மாதிரி கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் நல்லா பன்னீரில் உரைச்சிட்டு அதை உடம்பு முழுவதுமாக நீங்கள் பூசிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னாலே உடம்பு நல்லா குளிர்ச்சி அடையும்.
அதே மாதிரி உங்களுக்கு அந்த வியர்க்கூறு எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ முல்தானி மெட்டியும் இதே மாரி வந்து பயன்படுத்தலாம். ஆனா முல்தானி மெட்டிய வந்து நீங்க பயன்படுத்தும் பொழுது, ஸோ பன்னீர் சேர்த்து நல்லா டைலூட் பண்ணி வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு 15 மினிட்ஸ்லயே நீங்க வாஷ் பண்ணிறது நல்லது. ஏன்னா முல்தானி மெட்டி வந்து காய்ஞ்சிருச்சு அப்டின்னா வந்து ரொம்ப ஒரு ட்ரை ஆயிடும். ஸோ அந்த மாரி ட்ரை ஆகும்போது ஸ்கின்னும் வந்து ட்ரை ஆகும் பொழுது உங்களுக்கு அதனால வலி உண்டாகலாம். ஸோ அதனால வந்து நீங்க ஒரு 15 மினிட்ஸ்லயே வந்து அத வாஷ் பண்ணிறது நல்லது. ஸோ இந்த வேனில் கட்டிகள் வந்து இருக்கும். ஸோ நெறைய பேருக்கு வந்து அங்கங்க கட்டிகள் மாரி வந்து உருவாகும். அந்த மாரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வேப்பிலைய வந்து வேக வச்ச தண்ணீர். ஸோ நல்லா தண்ணீர்ல வந்து வேப்பில போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, அந்த தண்ணீர்ல வந்து நீங்க குளிக்கிறது நல்லது. அதே மாரி அந்த வெளிப்பகுதியில இந்த வேனல் கட்டிகளுக்கு வந்து வேப்பிலை, மஞ்சள் சேர்த்து அரைச்ச அந்த விழுத வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு வர்றது நல்லது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே, நம்முடைய ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கும். வியர்க்கூறு மாதிரியான பிரச்சனைகளும் வந்து வராம தடுக்கலாம். ஸோ மெயினா நம்ம நலுங்கு மாவு தேய்ச்சு குளிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில நம்ம வந்து சோப்ஸ் நெறைய யூஸ் பண்ணும்பொழுது, நம்மளுடைய ஸ்கின்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இருக்கும். ஸோ அதையும் வந்து சேர்த்து வந்து அழிக்கிறதுனால, நமக்கு ரொம்ப ஈஸியா வந்து இந்த இன்ஃபெக்ஷன்ஸும், அதே மாரி கட்டிகளும் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா இந்த காலகட்டத்தில வந்து நீங்க வெட்டி வேர், விலாமிச்சு வேர், கோரைக்கிழங்கு, சந்தன சிரை இதெல்லாம் சேர்ந்து இந்த நலுங்கு மாவு தேய்ச்சு குளிக்கும் பொழுதே, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராம நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். ஸோ கோடை காலத்தில நம்மளுடைய தோல வந்து பாதிக்கக்கூடிய நோய்கள்லாம் என்ன? இது எதனால வருது? நம்ம உடல் வெப்பநிலைய வந்து எப்படி கரெக்ட்டா வந்து மெயின்டெயின் பண்றது? இதுக்கு என்னென்னலாம் உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கலாம்? என்னென்னலாம் ஹோம் ரெமெடிஸ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.